ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். இது எழுதினவங்க அருந்ததி ராய். இவங்க ஒரு இந்தியன் ரைட்டர். இவங்களோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆர்கிடெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் ஸ்க்ரீன் பிளேஸ் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. தென் ஆக்டிங்லேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தென் நாவல் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட டெபியூ நாவல், ஃபர்ஸ்ட் நாவல் இதுதான். இது வந்து 1997 பப்ளிஷ் பண்ணுறாங்க. ரேண்டம் ஹவுஸில் பப்ளிஷ் ஆகுது. ஐமெனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஓகேவா? அதுதான் இதோட செட்டிங். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹவுஸில் நடக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஒரு பெரிய ஃபேமிலி. அவங்க எப்படி ஒவ்வொருத்தங்களாக செதறி போனாங்க, லாஸ்ட்டில் அந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க, அவங்களோட கண்டிஷன் என்ன அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது வீட்டில் இருக்கிற ஈச் கப்புளாக இருக்கட்டும், இல்லை இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கட்டும், அவங்களோட லைஃப் என்ன மாதிரியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருப்பாங்க. ஸோ இது வந்து புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு 1997 சேம் இயர். இதுக்கு புக்கர் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் லிட்ரரி அவார்டு இல்லையா? ஸோ அந்தளவுக்கு டிசர்விங்கான நாவல் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் கன்சிடர் பண்ணப்படுது. நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி புக் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் தான் இருக்குது, ஓகேவா? விச் மீன்ஸ் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் ரெண்டையுமே அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஒரு பர்ஃபெக்டான ஆர்டரில் போகாது. பாஸ்ட்லேருந்து அப்படியே ப்ரெசென்ட் அந்த மாதிரி கிடையாது. ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொயட்டிக் லாங்குவேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரி லைன் வந்து 2 வருஷம், பாஸ்ட் அண்ட் ஆல்சோ ப்ரெசென்ட் ரெண்டுக்குமே மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ட்வின்ஸ் இருப்பாங்க. அந்த ட்வின்ஸோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்கும். அது வந்து 1969 உள்ள ஸ்டோரி. தென் ப்ரெசென்ட்டில் வந்து அந்த ட்வின்ஸ் வளர்ந்தாச்சு, அவங்களுக்குன்னு தனித்தனியாக ஃபேமிலிஸ் வந்தாச்சு. இப்போ அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ரெசென்ட் வந்து 1993 நடக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ நியர்லி ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ரஹேல், இவங்க வந்து ப்ரொட்டகானிஸ்ட், ஓகேவா? ஸோ இவங்களோட ட்வின் பிரதர் தான் எஸ்தா அப்படின்ற கேரக்டர். இவங்க 2 பேருமே கொஞ்சம் கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க. தென் அம்மு அப்படின்றவங்க வந்து ரஹேல் அண்ட் எஸ்தா இவங்க 2 பேரோட மதர். தென் வேலுதா அப்படின்றவங்க வந்துட்டு ஆக்சுவலாக அந்த ட்வின்ஸோட அப்பா கிடையாது. பட் லேட்டர் அம்முக்கும் அவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஓகேவா? தென் பேபி கொச்சம்மா, இவங்க வந்து ரகேல் அண்ட் எஸ்தாவோட கிராண்ட் ஆண்ட், விச் மீன்ஸ் அவங்களோட கிராண்ட் ஃபாதர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட தங்கச்சி இவங்க. அந்த பேபி கொச்சம்மா அப்படின்றவங்களும் இவரோட கிராண்ட் ஃபாதர் வீட்டிலே தான் இருப்பாங்க. தென் சாக்கோ அப்படின்றவங்க அம்முவோட பிரதர், அதாவது அந்த ட்வின்ஸோட அங்கிள். தென் மாமாச்சி அப்படின்றவங்க சாக்கோ அண்ட் அம்முவோட மதர், விச் மீன்ஸ் அந்த ட்வின்ஸோட கிராண்ட் மதர், ஓகேவா? தென் பாப்பாஜி அப்படின்றவங்க கிராண்ட் ஃபாதர். தென் சோஃபி மோல் அப்படின்ற ஒரு கேரக்டர், இவங்க யார் அப்படின்னா சாக்கோன்னு சொன்னா இல்லையா, அவரோட டாட்டர். தென் மார்கரெட் கொச்சம்மா, இவங்க யார் அப்படின்னா சாக்கோவோட எக்ஸ் ஒய்ஃப், அதாவது சோஃபி மோலோட மதர், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இது போக நிறைய மைனர் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸும் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஓகேவா? பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் கன்ஃபியூசிங்காக இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட்டு பாஸ்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் சொல்கிறேன். பட் ஆக்சுவலாக நாவல் ஸ்டார்ட் ஆகும்போது ப்ரெசென்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்வின்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் கேரளாவுக்கு திரும்ப வராங்க. அவங்க வேறு வேறு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் அந்த ரஹேல் அப்படின்றவங்க கேரளாவுக்கு வராங்க. எதுக்காகனா அவங்களோட பிரதரும் இங்கே வரப்போகிறாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக ட்வின்ஸ் 2 பேருக்கும் ஒரு ரீயூனியனாக இருக்கும் அப்படின்றதுக்காக கேரளாவுக்கு 2 பேரும் வராங்க. அப்படி அவங்க 2 பேரும் வராங்கன்ற நியூஸோட தான் நாவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? இப்போ பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி கப்பிள் ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டோரியையும் நான் தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா மிக்ஸ்டாக வரும்போது உங்களுக்கு லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், ஓகேவா? ஸோ அதனால் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பாஸ்ட் இல்லையா, 1969 இந்த மம்மாஜி அண்ட் பாப்பாஜி இவங்க தான் அந்த ஃபேமிலியோட ஃபேமிலி ட்ரீயில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இவங்க தான் இல்லையா? ஸோ அந்த பாப்பாஜி அப்படின்றவங்க வந்துட்டு என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னா, ரொம்பவே மேல் டாமினன்ஸ் உள்ள ஒரு பர்சன். எப்போ பார்த்தாலும் விமனை இல் ட்ரீட் பண்ணுறது, அவங்க எல்லாரையும் ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறது, மேரேஜ் அப்படின்ற பேரில் விமன் அவங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள ஒரு சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாரு. எப்போவுமே மம்மாச்சியை ரொம்ப அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவார். ஈவன் அவங்க பிளைண்டாக இருந்தாலும் அதை பற்றி இவருக்கு எந்த கவலையும் இல்லை. பட் மம்மாச்சி வந்து என்றைக்குமே அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அவங்களுமே இப்படி தான் நினைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து அவங்கள இல் ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே காலகாலமாக நடக்கிறது, எதுவும் பண்ண முடியாதுன்ற மைண்ட் செட் தான் அவங்களுக்கும் இருக்கும், ஓகேவா? ஸோ எப்போல்லாம் பப்பாச்சி வந்துட்டு மம்மாஜியை அடிக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்களோட சன்னான சாக்கோ வந்துட்டு போய் தடுப்பாங்க, ஓகேவா? மம்மாஜியை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறது இவர் தான். தென் மம்மாஜி வந்துட்டு என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னா, எவ்வளோ தான் ஹஸ்பண்ட் கிட்ட அடங்கி போனாலும், அவருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசலைனாலும், அவங்க வந்து ஒரு பிக்கல் ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுருப்பாங்க, ஓகேவா?
அத வந்து ஒரு தனி விமனா அவங்க நின்னு நடத்துவாங்க. அவங்க பிளைண்டா இருந்தாலும் ரொம்ப போல்டா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. அந்த ஃபேக்டரிய வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேபி கொச்சம்மா அண்ட் ஃபாதர் முல்லிகன். இவங்க யாரு அப்படின்னா, பேபி கொச்சம்மா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லையா? பாப்பாஜியோட சிஸ்டர். ஸோ இவங்களும் இவரோட வீட்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்களோட வீட்ல தான் இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது, இவங்களுக்கு ஒரு ஃபாதர் மேல ஒரு ஐரிஸ்ட் ப்ரீஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகேவா? முல்லிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர் மேல இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களும் கேத்தலிசம்க்கு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிட்டோம்னா, அவர் நம்மள அக்செப்ட் பண்ணிக்குவாரு. நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால கேத்தலிசம்க்கு கன்வெர்ட் ஆனா அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாரு அப்படின்றது இவங்களோட மைண்ட் செட்டா இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கான்வென்ட்ல ஜாயின் பண்றாங்க. அங்க போயிட்டு ஒரு நன் ஆகுறதுக்கான எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் அக்செப்ட் பண்ணிக்குவாருன்ற மாதிரி தான் இவங்களோட மைண்ட் செட் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிரும் அப்படின்னா, அவர் வந்து கேத்தலிசம்ல இருக்கிறாரு. ஸோ அங்க வந்து மேரேஜ் பண்ணிக்க கூடாது இல்லையா? ஃபாதர்ஸ் வந்து. ஸோ இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றத சொன்னதுக்கப்புறமா, அவங்களுக்கு அது வந்து ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அவங்களால அத டாலரேட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா எவ்ளோ பெரிய ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவ்ளோ பெரிய ஸ்டெப் எடுத்துமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றதுனால, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஸ்கார் மாதிரி இருக்கு. அந்த ஒரு வூண்ட்னால அவங்க லைஃப்ல அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே அரகென்ட்டா இருக்கு. மத்தவங்களோட லைஃப்ப வந்து கொலாப்ஸ் பண்ற மாதிரி, மத்தவங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வில்லனியஸ் கேரக்டரா மாறுறாங்க. ஓகேவா? ஸோ லைஃப்ல நம்மளோட பாஸ்ட்ல நமக்கு நடந்த ஒரு ட்ராஜிக் ஈவென்ட் நம்மள என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வேற வழி இல்ல அப்படின்றதுக்காக அகைன் அவங்களோட பிரதரோட வீட்டுக்கே வந்துட்டு அன்மேரிடா அவங்களோட லாஸ்ட் பிரீத் வரைக்கும் இப்படியே அந்த ஃபாதர நினைச்சுட்டே இருந்துரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அன்மேரிடா அவங்க பிரதரோட வீட்லயே அவங்க இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் யாரு அப்படின்னா அம்மு. அம்மு அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தோம். அவங்க 2 பேரா பப்பாஜி, மம்மாஜியோட பொண்ணு இல்லையா? அவங்களோட லைஃபுமே ரொம்ப ட்ராஜிக்கா தான் இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இவங்க வீட்ல என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்கு? பொண்ணுங்கனாலே ஒரு சர்வெண்ட் மாதிரி தானே ட்ரீட் பண்றாங்க. பப்பாஜி அவங்களோட ஒய்ஃப் கிட்ட மட்டும் தான் அப்படி பிஹேவ் பண்றாங்கன்றது கிடையாது. ஈவன் அவங்களோட பொண்ணுகிட்டயும் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பொண்ணுனாலே அது வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரியான மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். இந்த மைண்ட் செட் வந்து யாருக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அவரோட பையனுக்கும் சேஞ்ச் ஆகுது. என்னதான் அவங்க அம்மாவ அடிக்கும்போது அவன் ஸ்டாப் பண்ணாலும், அவனோட சிஸ்டர பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி தான் தோணுது. அவங்களோட பிக்கிள் ஃபேக்ட்ரியில சாக்கோ ஒரு ஓனர் மாதிரி இருக்கும்போது, அவனோட சிஸ்டர் அங்க சர்வெண்ட் மாதிரி வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லேபர் மாதிரி வொர்க் பண்றாங்க. அத பத்தி இவனுக்கு எந்த கவலையும் இல்ல. இவனும் எல்லா சர்வெண்ட்டையும், எல்லா லேபர்ஸையும் எப்படி ட்ரீட் பண்றானோ, அதே மாதிரி தான் அவனோட ஓன் சிஸ்டர். ஈவன் அந்த ஃபேக்ட்ரியில அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருந்தாலும், அவங்களும் ஒரு எம்ப்ளாயி மாதிரி அங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. தென் அவங்களோட ஃபாதர், பிரதர் எல்லாருமே அவங்கள வந்து ரொம்ப இல் ட்ரீட் பண்றாங்க. ரொம்ப சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லைஃப்ல இருந்து எப்படா நம்ம வெளிய போவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது, பாபு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. வித்தின் 5 டேஸ் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி அவங்க போனதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த மேரேஜுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இவர் ரொம்ப ஆல்கஹாலிக் அப்படின்றது தெரிய வருது. ஸோ எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்கிறாரு. எந்த வேலைக்கும் போமாட்றாரு. ஸோ லைஃப்பை வந்து ரொம்ப லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும் போது, அவங்க ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. பட் எல்லாத்தையும் தாங்கிட்டு அவங்க அவங்க கூட இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ட்வின்ஸ் பிறக்குது. ஸோ அவங்களுக்காகவாது இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு எஸ்டேட்டில் ஒர்க்குக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டுருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த எஸ்டேட் ஓனர் வந்து இவங்கள பார்க்குறாங்க. அம்மு மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாபு கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃப் வந்து ஒன் நைட் என் கூட ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவர் பேசின உடனே அதை கேட்டுட்டு வந்து பாபு அம்மு கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவளுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ நாளும் டாலரேட் பண்ணிட்டு இருந்தா. பட் இதுக்கு மேலே அவளால் டாலரேட் பண்ணிக்க முடியாது அப்படின்றதுனால அவனை பயங்கரமாக அடிச்சுட்டு அவளோட குழந்தைங்களையும் எடுத்துட்டு அவளோட வீட்டுக்கே கேரளாவுக்கு திரும்ப வந்துடுறா. ஸோ இப்போ வந்து அவள் ஒரு விடோ லைக் லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறா. பட் அவன் ஆல்ரெடி இந்த வீடே ரொம்ப கொலாப்ஸாக இருக்குது. பொண்ணுங்களுக்கு மரியாதையே இல்லை. இந்த சமயத்தில் இவளோட ரெட்டை குழந்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்றப்போ அது எக்ஸ்ட்ரா பேர்டனாக தான் இந்த வீட்டில் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக அந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கிறா. அந்த டைமில் தான் அவள் வந்து ஒரு பர்சனை மீட் பண்ணுறா. அவர் பேர் வேலுத்தா. இந்த வேலுத்தா அப்படின்றவங்க வந்து அன்டச்சபிள் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க வந்து அந்த பிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குது இல்லையா, அதில் கார்பெண்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. இவர் வந்துட்டு அங்கே அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய எஸ்தா அண்ட் ரஹேல் இவங்க 2 பேர்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறாரு. அந்த குழந்தைங்களோட எப்பவும் விளையாடுறது, அவங்களோட டாய்ஸ் ஏதாவது உடஞ்சி போச்சு அப்படின்னா அதை ரிப்பேர்
பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி அந்த குழந்தைங்களோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும்போது இதை வந்து அம்மு நோட்டீஸ் பண்ணுறா. ஓகேவா? ஸோ எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கார்டியன் வேணும். இந்த வீட்ல இருந்து ஒரு நாள் வெளியே போகணும். இங்கேயே அவளால் கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்க முடியாது. ஸோ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது குழந்தைங்களும் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகும்போது இவளுமே அவரை வந்து மீட் பண்ண ஆரம்பிக்கிறா, பேச ஆரம்பிக்கிறா. 2 பேருக்குள்ளேயும் ஒரு அஃபேர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு நாள் அவங்க வந்து ஒரு அபேண்டன்ட் ஹிஸ்ட்ரி ஹவுஸ்குள்ளே மீட் பண்ணுறாங்க. ஓகே, அது வந்து ரிவர் சைட் பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் டீப் ஆகுது. ஓகேவா? ஸோ அம்மு வந்து ரொம்ப நம்புகிறாங்க. ஓகே, இவர் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அப்பாவாக இருப்பார், நம்மளோட லைஃப் இவங்களோட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறதுனால ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த விஷயம் வந்து பேபி கொச்சம்மாக்கு தெரிய வருது. என்னதான் மம்மாஜி அண்ட் பப்பாஜி இருந்தாலும் அவங்க வீட்டையே ரூல் பண்ணுறது இந்த பேபி கொச்சம்மா தான். சரிங்களா? ஸோ அவங்க வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வேலுதா அப்படின்ற அந்த பர்சன் மேலே அம்முவை செடியூஸ் பண்ணிட்டதா ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறா. அம்மு வந்து உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவளையும் ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஸோ கம்யூனிட்டி மேலே இருக்கிற அந்த ஒரு அப்சஷனால் வேலுத்தா மேலே ஃபால்ஸ் அக்யூசேஷன் எடுத்து வைக்கிறாங்க. போலீஸுமே அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமாக அவரை அடித்து கொலையும் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அம்முவோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு பெரிய ட்ராஜடியாக இருக்குது. இதுக்கப்புறம் அவளை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது, வீட்டில் வச்சுருந்தாலும் அது அவங்க ஃபேமிலிக்கு பெரிய ஷேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அவள் ஒரு லாட்ஜில் ஸ்டே பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகுது. தென் அவளோட 31 வயசில் அவள் இறந்தும் போயிடுறா. ஓகேவா? ஸோ இதுதான் அம்முவோட லைஃப். தென் சாக்கோ அண்ட் மார்கரெட் கொச்சம்மா. இந்த சாக்கோ அப்படின்றது யார்? அங்கிள்னு சொன்னேன் இல்லையா, அம்முவோட பிரதர். அவர் வந்துட்டு ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கிறாரு. மேலுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அவரை வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஸோ ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கிறாரு. அங்கே வந்து இவர் வந்து மார்கரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ் விமனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறமா நிறைய கான்ஃப்ளிக்ட் எல்லாமே வருது. கல்ச்சர் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அவங்க ஸோ நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும்போது ஒரு கட்டத்தில் அவங்க பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. பிரிஞ்சிடுறாங்க. வேறு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அங்கேயும் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களோட செகண்ட் மேரேஜில் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அகெயின் அவங்க சாக்கோவை தேடி வராங்க. ஸோ சாக்கோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயும் உன்னோட டாட்டர் சோஃபி மோலும் என்னோட வந்துருங்க, நம்ம வந்து கேரளாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. இவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் இப்போ கேரளாவுக்கு வராங்க. இப்போ சோஃபி மோல் அண்ட் மார்கரெட் 2 பேரும் கேரளாவுக்கு வராங்க அப்படின்ற நியூஸ் வந்து இங்கே பேபி கொச்சமாவாக இருக்கட்டும், இல்லை கிராண்ட் மதராக இருக்கட்டும், அம்முவாக இருக்கட்டும், அவங்களோட அந்த ட்வின்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்றப்போ, அதுவும் அது வந்து வெளிநாட்டில் உள்ள குழந்தைன்றப்போ இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அவளை வெல்கம் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்குறாங்க. இப்போது சோஃபி மோல் இங்கே வரும்போது ஒரு கிராண்ட் வெல்கம் கொடுத்து எல்லாருமே அவளை ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்க. அவள் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே என்டர் ஆகிறா. இப்போது மார்கரெட்டுக்குமே இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ஓகே, நம்மளோட குழந்தைய வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக அந்த நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு. அப்போது எஸ்தா அண்ட் ஆல்சோ ரஹில் 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷம் இந்த சோஃபி மோலை பார்த்தது. ஸோ அவளோட சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நிறைய விளையாடுறாங்க, அட்வென்ச்சரஸான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு ஹைட் அண்ட் சீக் மாதிரி அவங்க விளையாடும்போது ஒரு பழைய அபேண்டன் ஹவுஸ்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சோஃபி வந்து ஆக்சிடென்டலாக ஒரு ரிவருக்குள்ளே தவறி விழுந்து அவங்க மூழ்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் வந்து ட்வின்ஸுமே, அது குழந்தைங்க தானே, அவங்களால போய் காப்பாற்ற முடியாது. ஸோ அவங்க கத்தி அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அந்த குழந்தைய காப்பாற்றும் போது அந்த குழந்தை இறந்து போச்சு. ஸோ சோஃபி இறந்து போயிட்டா அப்படின்றது அந்த ஃபேமிலியில் ஒரு பெரிய ட்ராஜடியாக இருக்குது. முக்கியமாக மார்கரெட் என்ன ப்ளேம் பண்ணுறா அப்படின்னா, உன்னோட ஃபேமிலியால் தான் என்னோட குழந்தைய நான் இழந்துட்டேன், நீ வந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வர மாதிரி வந்து என்னை பழி வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. அப்படியே அந்த குடும்பம் வந்து செதஞ்சு போக ஆரம்பிக்குது. எல்லாருமே பயங்கரமான ஒரு சேட்னஸில் இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அந்த ட்வின்ஸோட ஸ்டோரி, எஸ்தா அண்ட் ஆல்சோ ரஹில். இவங்க 2 பேரும் ஒரு 7 வயசு இருக்கும்போது தான் அம்மு வந்து பாபு கிட்டேருந்து பிரித்து அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பா. இப்போ இந்த வீட்டில் அவனோட தாத்தா கொஞ்ச நாளில் இறந்து போயிருப்பாங்க. பாட்டி இருக்கிறாங்க, தென் கொச்சம்மா இருக்கிறாங்க, சாக்கோ இருக்கிறாங்க. ஸோ அங்கிள், கிராண்ட் ஆண்ட் அண்ட் கிராண்ட் மதர். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரும் கூடயும் இந்த குழந்தைங்க வந்து வளர ஆரம்பிக்குது. ரொம்ப சின்ன வயசு இல்லையா, 7 வயசு தான் இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அப்பாவை எப்போவுமே தேடிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் தான் இந்த வேலுதா அப்படின்ற கார்பெண்டர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா, கேஸ்டெல்லாம் தெரியாது, இவங்க கூட பழகணும் பழகக்கூடாதுலாம் தெரியாது. அவர் வந்து இவங்கக்கிட்ட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்த உடனே குழந்தைங்க அவர்கிட்ட ரொம்பவே அட்டாச்ட் ஆகிட்டாங்க. ஸோ நல்லா போயிட்டுருக்கிற சமயத்தில் ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ஃபேமிலியாக தியேட்டருக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சினிமாவுக்கு போன டைமில் ஒரு ஆரஞ்சு ட்ரிங்க் அண்ட் லெமன் ட்ரிங்க் வெண்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எஸ்தா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாரு. இது வந்து அவனோட லைஃப்பில் அவனுக்கு ஒரு ட்ராஜிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு. அந்த ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவனால் வெளியவே வர முடியல. ஓகேவா? ஸோ கேர்ள் சைல்டுக்கு மட்டும்தான் இல்லை, பாய் சைல்டுக்கும் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அதுலேருந்து அவங்க வெளியே வர முடியாமல் எந்த அளவுக்கு தவிக்கிறாங்க அப்படின்றதுக்கு எஸ்தா கேரக்டர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும்.
ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எஸ்தா வந்து அப்படியே அமைதியாயிட்டாங்க. யாருக்கிட்டயும் பேசுறது கிடையாது. சைலண்ட்டா எப்பவுமே ஒரு பயத்தோடயே, அந்த வென்டர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களோ, அகைன் நம்மகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்களோ, அவங்களுக்கு நம்மளோட வீடு தெரியுமோ, இந்த மாதிரி எப்பவுமே அவங்களுக்கு ஒரு பயத்தோடயே அவங்களோட நாட்கள் வந்து கடந்து போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இது வந்து ஒரு பக்கம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க சமயத்தில, அவங்கள வந்து டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயமா தான் இந்த சோஃபி மோல் அங்க வர்றது நடந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த குழந்தையும் தண்ணீல விழுந்து இறந்து போயிட்டதுனால, அதுக்கும் அந்த ட்வின்ஸ தான் எல்லாருமே கார்னர் பண்ணுவாங்க. இந்த குழந்தைங்க தான் சேர்ந்து அந்த குழந்தைய கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழந்தைங்கள கார்னர் பண்ணதும் இந்த குழந்தைங்களால அத தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப சின்ன குழந்தைங்க இல்லையா? வேணும்னு அவங்க பண்ணல. அதுக்காக இந்த குழந்தைங்கள கார்னர் பண்றது, அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்றதெல்லாம் பண்ணும்போது, அதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரமாட்டிக் ஃபீல் கொடுக்குது. அதுலேருந்தும் அந்த குழந்தைங்களால வெளிய வர முடியல. தென் இன்னொரு பெரிய அடி அவங்க லைஃப்ல என்ன அப்படின்னா, இவ்ளோ நாளும் இருந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் ஆறுதலா இருந்தது வேலுதா அப்படின்ற பெர்சன். அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்கிற லீகல் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு, அதையுமே பேபி கொச்சமா வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க இல்லையா? அப்படி கம்ப்ளைண்ட் குடுத்து போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அபேண்டன்ட் ஹவுஸுக்குள்ள கொண்டு போறாங்க. அந்த ஹிஸ்டரி ஹவுஸ்ல வச்சு வேலுத்தாவ பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்படி அவங்க அடிக்கிற சமயத்துல, அந்த ட்வின்ஸ் வந்து அந்த ஹவுஸ்க்குள்ள தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த குழந்தைங்க வந்து இவர போட்டு அடிக்கிறத, அவர் பயங்கரமா அழுறத எல்லாத்தையுமே இந்த குழந்தைங்க பார்த்ததுனால, அதுவுமே ஒரு ஸ்காரா அந்த குழந்தைங்களோட மனசுல இருக்கும். ஸோ அந்த இடத்துல வச்சு அடிச்சது மட்டும் இல்லாம, அகைன் பிரிசனுக்கு கொண்டு போய் அங்க வச்சும் பயங்கரமா அடிச்சு, நெறைய காயங்களோட அவர் இறந்தும் போறாரு. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட்டான அந்த பெர்சன் இல்ல அப்படின்றத அந்த குழந்தைங்களால தாங்கிக்க முடியல. இப்போ அவங்க வீட்ட விட்டு வெளிய அனுப்பிட்டாங்க இல்லையா அம்முவ. ஸோ அம்மு இந்த குழந்தைங்களோட வெளிய போறா. எங்க போறதுன்னே தெரியல. வேற வழியே இல்லாம, இப்போ போயிட்டு ஒரு லாட்ஜ்ல அவ ஸ்டே பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு. வெரி சூன் அவளோட லைஃப்ல நடந்த எல்லா ட்ராஜிக் மொமெண்ட்ஸும் அவள வந்து வாழ விடல. மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப வீக் ஆகி அவளோட 31 வயசுல அவ இறந்து போயிடுறா. இப்போ அந்த ட்வின்ஸ வந்து செப்பரேட் பண்றாங்க. அந்த அங்கிள் சாக்கோ இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ரஹீல் அப்படின்றவங்கள வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விடுறாரு. தென் எஸ்தாவ வந்துட்டு அவங்க அப்பா கிட்டயே அனுப்பி விடுறாங்க. பாபு இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்டயே அனுப்பிவிட்டு, நீயே அந்த குழந்தைய வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த குழந்தைங்க செப்பரேட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சைல்ட்ஹுட்டுக்கு அப்புறம் அவங்க மீட் பண்ணிக்கவே இல்ல. என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அகெயின் அவங்க மீட் பண்ண போறாங்க. ஸோ ரஹீல் திரும்ப வர்றது எதுக்காக அப்படின்னா, அவங்களோட பிரதரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. எஸ்தாவும் திரும்ப வராங்க அப்படின்றது, அந்த கிராண்ட் மதர் வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ரஹீல் வராங்க. ஸோ 2 பேருமே இப்போ வந்து அடல்ட். பெரிய பசங்களாயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் எஸ்தா வந்து ஒரு ஒரு சைலண்ட்டான ஒரு பெர்சனா தான் இருக்கிறாங்க. ஓகேவா? ஈவன் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆனதுக்கப்புறமும் அவங்க நார்மல் ஆகல. இன்னும் அந்த ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்கள அதுலேருந்து வெளிய வர விடல. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க 2 பேரும் அவங்களோட கிராண்ட்ஃபாதர் வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்ட போய் பார்க்குறாங்க. பட் அவங்களோட வீட்ல இன்னும் பேபி கொச்சம்மா, அவங்களோட கிராண்ட் ஆண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க தான் இருக்கிறாங்க. அவங்களோட அந்த ஃபேக்ட்ரி, பிக்கிள் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டா அபேண்டன்ட் ஆயிடுச்சு. ஸோ வீடே இப்போ வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல அவங்க மட்டும் தான் அந்த வீட்ல இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ இப்போ ட்வின்ஸ் 2 பேரும் மீட் பண்ணதுக்கப்புறமா அவங்க நிறைய ஷேர் பண்ணிக்கிறாங்க. பட் பெரிய கான்வர்சேஷனெல்லாம் இல்ல. வெரி லிட்டில் கொஞ்சமா பேசிக்கிறாங்க. பட் அவங்க 2 பேரும் ரீயூனியன் ஆனது அவங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எவ்ரி இண்டிவிஜுவல் பெர்சன் எப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்றாங்க, அது அவங்களோட பிரசன்ட் லைஃப்ல, ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்துது எல்லாத்தையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார்